அதுவா பிரச்சனை, நீ எப்படி வேணாலும் பார்க்கலாம். உனக்கு அரேஞ்ச் மேரேஜ்க்கு அப்புறம் யாரோ பொழந்து போட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? பிரியாணில குஸ்கா போடுவாங்க சம்பத்தை. பிளஸ் மைனஸ். பாசிட்டிவ் சார்ஜுக்கு வெளியே, நெகட்டிவ் சார்ஜுக்கு உள்ள. அப்ப ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வச்சு எப்படி வருது நல்லா பார்த்துக்கோ. புரியுதா? புரியுதா? சரியா? எல்லாருமே பாரு, பாசிட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆகுதா? புரியுதா? பாசிட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ்ல. ஏன்? சார்ஜ் கிட்ட இது இருக்கு, ஃபீல்ட் லைன்ஸ் இருக்க கூடாது. அதனால இங்க வர சார்ஜ் சுத்தி தான் ஃபீல்ட் லைன்ஸ் வரைஞ்சிருக்கு. ஒட்டி இருக்கு. இங்க நடுவுல ஒரு பாயிண்ட்ல தான் சார்ஜ் இருக்கும். ஓகேவா? இதை எல்லாமே ட்ராப் பண்ணிக்கோ. உங்க புக்கில் பார்த்தோன்னா புக்லேயும் சரி எக்ஸாம்லேயும் சரி அப்பப்போ நீ கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் முட்டால் தெரியும் உங்களுக்கு. அதே கியூவை பாசிட்டிவ்க்கு வரல, கியூ வந்து கிரேட்டர் தென் 0ன்னு போட்டிருப்பான். ஒன்று நம்ம கன்ஃபியூஸ். பாசிட்டிவ் நெகட்டிவ் நடத்துறீங்கன்னா கிரேட்டர் தென் 0 லெஸ் தென் 0 இன்இக்வாலிட்டியில் வருதே அப்படின்னு பயப்படாது. சரியா? ஸோ கிரேட்டர் தென் 0னா பாசிட்டிவ், லெஸ் தென் 0னா என்ன? நெகட்டிவ். சிமிலர் சார்ஜ் இருந்தால் இப்படி இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும்? ரிப்பல்ஷன்னால இந்த நடுவில் பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆயிடும். வேற எதுல இருக்கா சிங்கிள்னா டபுள் ஆன்ட்டு? இது நோட் பண்ணி எக்ஸாம்ல டைரக்டா கேட்பாங்க. டைரக்டா 2 மார்க்ல திடீர்னு டயக்ராம் draw the electric field of the following அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கும். சரியா? depict the figure அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. DPICT தானே? நான் தான் தப்பா சொல்லிருப்பேன். depict. நோட் பண்ணிட்டியா? நீ வரைகிறது இல்லை, உட்காந்துட்டீங்க நல்லா 2 மணி நேரம் அண்ணே பேசுனாங்க. நம்ம நோட் புக்லாம் மூடிட்டு வச்சு உட்காந்துக்கலாம், கால் மேலே கால் போட்டு. நீ எழுது தங்கம், நீ நல்லா படி, ரிசல்ட் வரட்டும் பார்த்துக்கலாம். எது ஸ்கூல்லேருந்து வந்தோன்னால தூங்கி போட்டுட்டு 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு எதாவது முடிவுக்குவா. அதுக்கே மாடா இருக்க, மாடுக்குலாம் படிப்பு வராதுடா. அதான் உனக்கு பிரச்சனையே. நீ மனுஷா இருந்து ட்ரை பண்ணு, மாடா வேணாம். என்னவோ சொல்ல வந்த நீ. நோட் பண்ணியாச்சா? ஸோ நல்லா படிச்சு 2 நெகட்டிவ் சார்ஜுக்கு. சரியா? புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக், எலக்ட்ரிக் டைபோல். ஸோ பேசிக்காக இந்த டெஃபினேஷன் நீ படிச்சிருப்ப. வாட் டு யூ மீன் பை டைபோல்? வெரி குட். டைபோலார் பியூர். சீரியஸ்லி நோ, ஷீ இஸ் கரெக்ட். ஓகேவா? அது வந்து நீ எக்ஸ்ட்ரா படிச்சாதான் அதெல்லாம் உனக்கு தெரியும். நீ சும்மா ஃப்ளூக்ல அடிச்சிருக்கேன்னு உனக்கு அது தெரியாது. இப்போ டைபோல் பார்த்தோன்னா பேசிக்கலி பார்த்தோன்னா டைபோல் ஆர் இன்சுலேட்டர்ஸ். ஏன்னா அது கண்டக்டராக இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஜாயின் ஆயிருக்கணும்ல. புரியுதா? ஸோ இந்த டைபோல் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு காம்பினேஷன் ஆஃப் டைபோல் நம்ம டை எலக்ட்ரிக்னு சொல்லுவோம். இந்த டெஃபினேஷன் எந்த புக்லையும் இருக்காது. பட் எங்கள் ப்ரொஃபஸர் ஒருத்தவர் மட்டும் தான் அந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணுவார். இல்லை ஃபிசிக்ஸ் ஒரு ஆன்சர் பண்ணிட்டேன்னா அமைதியாக உட்காரு. சரியா? சரி, இப்போ நல்லா காம்பினேஷன் ஆஃப் டைபோல்ஸ் தான் உனக்கு வந்து டை எலக்ட்ரிக். சரி, புக்கெடு. சரி, இப்போ நல்லா பாரு. என்கிட்ட ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இந்த பாசிட்டிவ் சார்ஜையும் நெகட்டிவ் சார்ஜையும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை நான் செப்பரேட் பண்ணா, செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ். அப்படி நான் செப்பரேட் பண்ணா இந்த கான்ஃபிகரேஷனோட பேர் தான் என்னது? எலக்ட்ரிக் டைபோல். சரியா? அப்போ உனக்கு 2 மார்க் கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் வரலாம். கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தனா, டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல். டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல்.
அப்போ எப்படி டிஃபைன் பண்ணுவ? Two equal and opposite charges. Two equal and separated by a small distance. ஓகேவா? அப்போ இது பேர் தான் என்னது? எலக்ட்ரிக் டைபோல். ஓகே, புரிஞ்சா? ரெண்டு சார்ஜ் பிரித்து வச்சா அது பேர் டைபோல். அப்போ நல்லா பாரு, பேசிக்லி பார்த்தனா இது நீ கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கியா? டைபோல் மொமெண்ட்டுக்கு முன்னாடி முதல்ல எலக்ட்ரிக் டைபோல் என்னன்னு தெரிஞ்சாதான் டைபோல் மொமெண்ட் வரும். அதுக்கப்புறம் தான் போலார் மாலிக்யூல், நான் போலார் மாலிக்யூல், இன்டியூஸ்டு டைபோல் மொமெண்ட், டைபோல் இன்டியூஸ்டு டைபோல், டைபோல் இன்டியூஸ், டைபோல் இன்டியூஸ்ட். சரி, ஓகே, சரியா? அப்போ இது பேர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல். அப்போ டைபோல் மொமெண்ட்னா என்ன? வாட் டு யூ மீன் பை டைபோல் மொமெண்ட்? வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தாண்டா பண்ணுறீங்க, எதுனா போன வருஷம் மட்டும் புதுசா? டைபோல் மொமெண்ட் பி வெக்டார். சரியா? டைபோல் மொமெண்ட்டுக்கு நோட்டேஷன் என்ன? அப்போ வெக்டார்னு போட்டாச்சு. அப்போ இது கண்டிப்பாக என்ன குவான்டிட்டி? வெக்டார் குவான்டிட்டி. இப்போ இந்த டைபோல் மொமெண்ட்டை நான் எப்படி டிஃபைன் பண்ண போறேன்னா, ப்ராடக்ட் ஆஃப் எழுதிக்கிறேன்னா எழுதிக்கோ, டைபோல் மொமெண்ட் product of magnitude of either of the charge product of magnitude னு சொல்லிக்க. அப்புறம் பிளஸ் எடுக்கணுமா மைனஸ் எடுக்கணும்னு கேட்காது. மேக்னிடியூட் வேல்யூ மட்டும், சரியா? ப்ராடக்ட் வேற. Product of magnitude of either of the charge. ரெண்டு சார்ஜ் ஏதாச்சும் ஒரு சார்ஜ் எடுத்துக்கோ. Either of the ions. சப்புன்னு அடி வாங்கி ஏன் போய் பட போறியா? Magnitude of either of the charge and the distance of separation between them. Distance between the two. நான் எழுதிக்கோ, distance between two charges. Okay? Between them. நான் distance of separation னு சொல்லியிருந்தேன். No problem. புரியுதா? நம்ம டிஃபைன் பண்ண போறோம்டா, நம்ம இங்கிலீஷ்ரா. சூப்பர். போதும், விட்டுரு. நல்லா பாருங்க, சார்ஜ் எவ்வளோ? Q. இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் என்ன? 2a. எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா? எஸ். நல்லா பாருங்க, டிஸ்டன்ஸ் இங்கிருந்து நடு வரைக்கும் ஏ, அங்கிருந்து அங்க வரைக்கும் ஏ. சப்போஸ் நான் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை எல் வச்சுக்கிறேன், அப்போ இந்த ஃபார்முலா என்ன? Q into L. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா வேல்யூ வந்துருச்சா இல்லையா? வேல்யூ வந்துருச்சா? வந்துருச்சு. பட் டைரக்ஷன் வரல. அப்போ டைரக்ஷனை டிஃபைன் பண்ணணும். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? எழுது கீழே. டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்புறம் என்ன பண்றது? கலந்து வைக்கிறதுக்கு நான் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும்? டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். டைரக்ஷன் ஆஃப் டைபோல் எங்க படிச்சுட்டு வந்த? சரியா? டைபோலோட டைரக்ஷன் வந்து உல்டாவாக இருக்கும். see basically மேக்னெட்டுக்கு வெளியே what is the direction of magnetic field? north to south. உள்ளுக்குள்ள அப்போ ஒரு டைபோல் இருக்குன்னா வெளியே பாசிட்டிவ் டு நெகட்டிவ், உள்ள அதனால தான் நான் அப்பயே சொன்னேன் பத்தியா, நீ அப்போ கூட நெகட்டிவ் டு பாசிட்டிவ் எப்படி வந்துச்சு, அது இது வந்து ஓகே. அதனால இப்போதைக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னேன். புரியுதா? அப்போ ஆக்சுவலி அந்த நெகட்டிவ் டு பாசிட்டிவ் என்ன? அது டைரக்ஷன் ஆஃப் த டைபோல். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்பயே உல்டாவாக தான் இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ். சரி, அதை நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், அதனால அது வேண்டாம். டையோடு ரெண்டு ஓடு எடுத்துக்கோ. ரெண்டு ஓடு எப்படி சேர்த்துன்னு வச்சுக்கோ. சரி, ஒரு பி டைப் மெட்டீரியல் செமிகண்டக்டர் படிச்சிட்டியா? சரி, செமிகண்டக்டர் அது சாலிட் ஸ்டேட் படிச்சிட்டியா? சாலிட் ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் படிச்சிருக்கியா? செமிகண்டக்டர்ல வந்து எனர்ஜி கேப் இருக்கும் பார்த்திருக்கியா?
எனர்ஜி கேப்பில் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து பி டைப் இருக்கும். ஆக்சுவலாக பைசிக்கில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் கிரியேட் பண்ணலாம், இல்லை எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் பண்ணலாம். அப்போ இந்த எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டரில் பார்த்தீங்கன்னா பேசிக்கில் பி டைப் வேணும். பி டைப் அப்படின்னு சொன்னால் ட்ரைவேலண்ட் ஆட்டம் வந்து டோப் பண்ணுவேன். ட்ரைவேலண்ட் அப்படின்னு சொன்னால் அதோட வேலன்சி 3 இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம், ஓகேவா, இந்த மாதிரி இருக்கிற ஒரு சில மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே வந்து என் டைப் வேணும்னு சொன்னால் அது வந்து பென்டாவேலண்ட், அதாவது வேலன்சி வந்து 5 இருக்கும். இதில் பார்த்தோன்னா நான் வந்து 5 வேலன்சி உள்ள ஆட்டமான என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம்? பாஸ்பரஸ், போரான் வராது, போரான் 3ல வரும். கார்பன் வராது, கார்பன் வந்து செமிகண்டக்டர், சிலிக்கான் வந்து பேஸு. அப்போ நான் வந்து பாஸ்பரஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா பாரு, ஒரு பி டைப் ஓடு, ஒரு என் டைப் ஓடு, இந்த ரெண்டோட சேர்த்தா டையோடு.